வணக்கம். நம்ம எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த காலேஜ் டிஆர்பிக்கான நோட்டிபிகேஷனை டிஆர்பி இன்று 16/10/2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிபிகேஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2708 போஸ்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கடந்த 6/10/2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த 4000 வேகன்சிக்கான அந்த காலேஜ் டிஆர்பி நோட்டிபிகேஷனை கேன்சல் பண்ணிட்டு இந்த புது நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலுமே மறுபடியும் நீங்க இதில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அதே மாதிரி ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நீங்க பழைய நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தாலும் ஸோ புது நோட்டிஃபிகேஷன்ஸ் படி நீங்க அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அண்ட் தென் ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக டிஆர்பி இந்த பிரஸ் நியூஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஒரு நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 2708 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 17/10/2025 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்களுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற 10/11/2025 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான அப்ளிகேஷன் எடிட் பண்ணுற டேட் பார்த்தீங்க அப்படின்னா 11/11/2025 13/11/2025 சொல்லி 3 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 1/7/2025 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 57 வயது இருக்கணும் அப்படிங்கிறதையும் டிஆர்பி அந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் ஏற்கனவே நமக்கு தெரியும், மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி ஆர் நெட் ஸ்லிட் அப்படிங்கிறது உங்களுக்கான குவாலிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ், ரெண்டாவது ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ், மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 மார்க்ஸ் இருக்கு. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 ஸ்பிளிட் அப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 1ல பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லி 2 ஸ்பிளிட் அப் இருக்கு. ஸோ அதில் பார்ட் ஏ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் கட்டாய தகுதி அப்படிங்கிற அந்த தேர்வு நடத்த போகிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 30 கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 மார்க்குக்கு இருக்கும். ஸோ ஏற்கனவே டிஆர்பி ஃபாலோ பண்ணுற அதே சேம் பேட்டர்ன் தான். ஸோ பார்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 100 கொடுப்பாங்க. ஒரு கொஷினுக்கு உங்களுக்கு 1.5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 150 ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வு இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 200 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். ஸோ பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 5 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த 5 கொஷின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 50 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸும், பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஹவர்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனில் இது இல்லாமல் இருந்தது. ஸோ யூஜிசி அப்ரூவ்டு எஜுகேஷன்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் கால்குலேட் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் 15 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் இன்டர்வியூக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 230 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்க இருக்கு. ஸோ நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் டிஆர்பிக்காக ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி மேலும் உங்களுக்கு தகவல்கள் அல்லது விளக்கங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டிஆர்பி தொடர்பான அனைத்து தகவல்களையும் உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி உங்களுடன் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.